தேவனுடைய மகத்துவமுள்ள நாமம் நம் மத்தியிலே மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் இன்ப நாமத்தினாலே மற்றாத நீரூற்று நேயர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 292வது வேதவினாவுடைய பகுதியினுடைய பதிலை நான் சொல்லி 293வது வேதவினாடைக்கு நம்ம செல்லுவோம். சரிங்களா? 292வது வேதவினாடை பகுதியில் கேட்கப்பட்ட கேள்வி, மன்னிப்பின் அங்கீகாரம் பெற்றவர்கள். அதாவது ஒரு நபருக்கு சம்பந்தமான ஒரு வார்த்தை, அது எந்த புத்தகத்தில், பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா அப்படிங்கிறது சொல்லி அது யார் என்பதை கண்டுபிடிக்கணும். அதாவது மன்னிப்பின் அங்கீகாரம் பெற்றது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படியாக கேட்கப்பட்ட முதல் கேள்வி நெருப்பு அப்படிங்கிற ஒரு க்ளூ கொடுத்துருந்தேன். பழைய ஏற்பாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏசாயா. சரியா? நம்ம வேதாகமத்தில் ஏசாயா புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது 5, 6, 7 வசனங்களில் நம்ம பார்க்கலாம். ஏசாயாவே ஆண்டவர் அழைக்கும் பொழுது ஏசாயா சொன்ன காரியம், நான் அசுத்த உதடுள்ளவன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பொழுது தூதன் குரட்டால் நெருப்பு தழலை கொண்டு அவருடைய உதட்டில் வச்சதாக நம்ம பார்க்குறோம். நெருப்பு தழல். சரிங்களா? அதான் நெருப்பு. ஏசாயா என்பது விடை. 2வது கேள்வி, ஆட்டுக்குட்டி பழைய ஏற்பாடு என்று சொல்லினேன். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவீது பாவம் செய்கிறாரு. அதை உணர்த்துவதற்காக நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பப்படுறாரு. அப்போ அவர் சொன்ன அந்த அழகான ஒரு கதை, அதில் அந்த எளியவனுக்கு இருந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதை அந்த கதை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற அந்த காரியம் தாவீதை குறிக்குது. ஏன்னா தாவீது மனம் மாறினவர். சரிங்களா? முதல் கேள்வியில் ஏசாயாவும் மனம் மாறினார். 2வது கேள்வியில் தாவீது மனம் மாறினார். 3வது கேள்வி மாற்றம் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருந்தேன். புதிய ஏற்பாடு யாருன்னா பவுலாக மாறிய சவுல். சரிங்களா? ஆண்டவர் அவருக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தாருங்கிறத நம்ம அறிவோம். அடுத்தது வஸ்திரம் என்று சொல்லியிருந்தேன். பழைய ஏற்பாடு அதை நம்ம சகரியா புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்கள் நம்ம படிக்கலாம். யோசுவா பற்றி சொல்லப்பட்டுள்ளது. யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனை நிற்கிறாரு. இப்போ ஆண்டவர் அவருடைய அக்கிரமத்தை நீக்கினதாக வாக்கு கொடுத்ததை நம்ம சகரியா 3, 4 வசனங்களில் நம்ம படிக்கலாம். அடுத்தது 5வது கேள்வி அழுகை என்று சொல்லியிருந்தேன். புதிய ஏற்பாடு இது யாருன்னா பேதுரு. மற்ற 26, 75 படிக்கிறோம், பேதுரு மனங்கசந்து அழுது மனம் மாறினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால் 5வது கேள்விக்கு பேதுரு என்பது விடை. 6வது கேள்வி பிரகாசம் என்று சொல்லியிருந்தேன். பழைய ஏற்பாடு அது யாருன்னா மோசே ஆண்டவருக்குறமாக பாவம் செய்தார், கொலை செய்தார். ஆனால் ஆண்டவர் அவரை மன்னிச்சார். சரிங்களா? மன்னிப்பின் அங்கீகாரத்தை அவர் பெற்ற ஒரு மனிதன். பிரகாசன்னா அவர் ஆண்டவரை பார்த்துட்டு மலையிலேருந்து கீழே இறங்கி வரும்பொழுது அவருடைய முகம் பிரகாசமாக இருப்பதை ஜனங்கள் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம். 7வது கேள்வி இரவுன்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டில் யார் ஞாபகம் வருவார்னா யாக்கோபு தன்னுடைய சகோதரனோட ஒப்புரவாதத்துக்கு முன்பதாக இந்த இரவு அனுபவத்தில் தூதனை சந்தித்த அனுபவம். இப்போ என்னன்னா அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் அவர் கிடைக்கிது. சரிங்களா? தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக செய்த பாவத்தினுடைய அந்த மன்னிப்பை அவர் அந்த அங்கீகாரம் பெறுறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 8வது கேள்வி கல் என்று சொல்லியிருந்தேன். புதிய ஏற்பாடு விபச்சாரஸ்திரீ கையங்களவும் பிடிச்சிட்டு வராங்க, எல்லாம் கூடி நிற்கிறாங்க கல்லறிவதற்கு. அந்த காட்சியை நம்ம சொல்லலாம். அந்த விபச்சார ஸ்திரீயை ஆண்டவர் நினைச்சிட்டார், மன்னித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். 9வது கேள்வி ஆசை என்று சொல்லியிருந்தேன். புதிய ஏற்பாடு சகைவுக்கு ஆண்டவரை பார்க்க ரொம்ப ஆசை. அதனால் ஒரு நாள் ஆண்டவர் பார்த்தாரு. அன்றைக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அவர் பெற்றுக்கொண்டதை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். 10வது கேள்வி மரண வாசல் என்று சொல்லியிருந்தேன். புதிய ஏற்பாடு அதில் சிலுவை கள்ளனுடைய அனுபவம். கடைசி நேரத்தில் மரண தருவாயில் அப்படின்னு நினைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்ததை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் அவனுக்கு மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்ததை நம்ம பார்க்கலாம். இப்படியாக 10 கேள்விகளுக்கான விடைகள். நீங்கள் பல பேர் பல விடைகள் எழுதியிருக்கீங்க. ஆனால் அந்த மன்னிப்பின் நிச்சயம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்தாற் போல் ஒருவேளை பதில்கள் ஒத்து போனதுன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக மார்க் கொடுப்பேன். மற்றபடி நீங்கள் நான் எடுத்து வைத்திருக்க தகுந்தாப்பில் உங்களுக்கு மார்க் போடுவேன். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் நம்ம 293வது வேத வினாவுடைய பகுதிக்கு நம்ம செல்வோம்.
283வது வேத வினாவிடை பகுதியினுடைய தலைப்பு கொலை. வேதத்தில் கொலை செய்தவர்கள், கொலை உண்டவர்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஒரே கேள்வியில் கொலை செய்தவர்களையும் கொலை உண்டவர்களையும் கண்டுபிடிக்க வேண்டும். சரிங்களா? ஓகே, முதலாவது கேள்வி மறைக்க முடியாத கொலை. முதலாவது கேள்வி மறைக்க முடியாத கொலை. ரெண்டாவது கேள்வி சதி செய்து கொலை. சதி செய்து கொலை. மூன்றாவது கேள்வி எரிச்சலில் கொலை. எரிச்சலில் கொலை. நான்காவது கேள்வி தவறான குற்றம் சுமத்தி கொலை. தவறான குற்றம் சுமத்தி கொலை. ஐந்தாவது கேள்வி ஊழியத்தை ஒடுக்க கொலை. ஊழியத்தை ஒடுக்க கொலை. ஆறாவது கேள்வி கடிந்ததால் கொலை. கடிந்ததால் கொலை. ஏழாவது கேள்வி விரக்தியில் கொலை. விரக்தியில் கொலை. எட்டாவது கேள்வி கொலை செய்யக்கூடாதவனை கொலை. கொலை செய்யக்கூடாதவனை கொலை. ஒன்பதாவது கேள்வி வினோத கொலை. வினோத கொலை. பத்தாவது கேள்வி பாராட்டை பெற்ற கொலை. இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடித்து நாளை மாலை 6 மணிக்குள்ளே ஆன்சர் அனுப்பணும். சரிங்களா? வேதத்தில் கொலை செய்தவர்கள், கொலை உண்டவர்கள், இவங்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். சரியா? ஓகே, நீங்கள் ஒருவேளை பதில் நான் எதிர்பார்த்ததுக்கு மாறாக வேறு பதில் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அதை ஆய்வு செய்து நான் மதிப்பெண் வழங்குவேன். ஒருவேளை ஒரு மதிப்பெண் முழுவதுமாக கிடைக்காவிட்டாலும் அரை மதிப்பெண் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அது கேள்வியினுடைய பதிலை வைத்து தான் நான் சொல்ல முடியும். ஓகே, இந்த கேள்விக்கான பதிலை எழுதி அனுப்புங்கள். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.